சரி, கண்டிப்பா இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, மிஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அப்படி என்ன படம் தான் சூரியவம்சம். 1997 ஜூன் 27 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து 28 வருஷம் ஆச்சு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ எல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? சரத்குமார் அண்ட் ராதிகா தெய்வராணி நடிப்பில் விளையாடு அப்படின்னா சூரியவம்சம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து விக்ரம். சரி, ஏன் இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, எப்போ போட்டாலும் எத்தனை தடவை போட்டாலும் சன் டிவிலையும் கே டிவிலையும் போட்டு எத்தனை தடவை போட்டாலும் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கறது பலமுறை. ஸோ அப்படி இந்த படத்தை வந்து ஏன் வந்து ரீரிலீஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. வசந்த மாளிகையா இருக்கட்டும், கில்லியா இருக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் வந்து பழைய படங்கள்லாம் 58 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து 4K டிஜிட்டல்ல ரீரிலீஸ் பண்றாங்க. ஏன் சூரியவம்சமா படங்கள் ஏன் ரீரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க? இந்த படங்கள் நீங்க எத்தனை பார்த்திருப்பீங்க? இந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல ஓல்ட் இஸ் கோல்டு என்ற மூவியை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க யாரும் ரொம்ப ஆசையா இருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காம உங்க வீடியோ கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் விஜய் சங்கர் இதே போல மோர் தென் இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.